ரசம் வச்சா கையில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக மணமாக இருக்கணுமா? அப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. வெந்தயம் பொரிஞ்சதுமே அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் அது கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் எடுத்து வச்சிருக்க 4 தக்காளி பழத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை வாசனை அடங்கினதுமே அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஜூஸையும் அது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே வாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்குங்க. நல்லா சலசலன்னு கொதிக்கிற அளவுக்கு வச்சுருக்கணும். அந்த கொதித்து முடிஞ்சதுமே இப்போது கரைச்சி வச்சுருக்கிற கோலிகுண்டு அளவுக்கான புளியும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுமே அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை அடங்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா வீட்டிலே மணக்கும் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ரசம் செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. திரும்பவும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.